இன்னைக்கு நம்ம செய்ய போறது, நம்ம இருதயங்களை நாம் பகுத்து ஆராய போகிறோம். ஸோ நான் ஆரம்பிக்க போகிறது குடும்ப உறவுகள்ல இருந்து ஆரம்பிக்க போகிறேன். குடும்ப உறவுகள்ல நமக்கு நல்லாவே தெரியும், பெற்றோர் பிள்ளைகளினுடைய உறவு இருக்கிறது, கணவன் மனைவியினுடைய உறவு இருக்கிறது. ஸோ முதலாவது பிள்ளைகள் நமக்கு விரோதமாய் கலகம் செய்கிறார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமா பிள்ளைகள் நமக்கு விரோதமாக கலகம் செய்வாங்க. நம்ம எதிர்ப்பாங்க, போராடுவாங்க. எப்படி போராடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உபாகமம் 21:18 சொல்லியிருக்கு. வாசிக்கலாம். டியூட்ரானமி 21:18. தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால். ஓகே, அடங்காத துஷ்ட பிள்ளை, தகப்பன் சொல்லை கேட்பதில்லை, தாய் சொல்வதை கேட்பதில்லை, அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவன் தொடர்ந்து அப்படியே செய்து கொண்டிருப்பான். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? அவனை என்ன செய்ய வேண்டும்? ரைட். இப்ப இது என்ன செய்ய வேண்டும்ன்றது போறதுக்கு முன்னாடி அவன் என்னென்ன விஷயத்துல தண்டிக்கப்படுகிறான், கண்டிக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லி நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க சொல்லுகிறது, அவன் பெருந்தீனிக்காரனாயும் குடிகாரனாயும் இருக்கிறான் எங்க மகன் அப்படின்னு சொல்லி பெற்றோர் போய் ஊர் வாசல்ல சொல்லணுமா? எவ்வளோ அசிங்கம் யோசித்து பாருங்க, ஒரு பெற்றோருக்கு போய் இப்படி சொல்றது. என்ன அர்த்தம்? ரெண்டு விஷயங்கள் இருக்குதுங்க. ஒன்று, பெருந்தீனின்றது ஏற்கனவே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட்ல இருந்து வருது. சாப்பாடு இல்லாமல் பழைக்க முடியாது, ரைட்? ஸோ இயற்கையாய் நமக்கு இருக்கக்கூடிய ஒன்றிலிருந்து உருவாகிறதான் பெருந்தீனி. ஸோ கட்டுப்படுத்தப்படாத இடத்துல இது வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் குடிபோதை என்பது நம்மோடு கூட பிறக்கிறதா? இல்லை. எப்படி வருது? பழக்க வழக்கங்களினாலே வரக்கூடிய ஒன்றா இருக்கிறது, ரைட்? பழக்க வழக்கங்கள்ல தான் பெற்றோர் நம்மை கண்டிப்பாங்க, தண்டிப்பாங்க, நம்மளை என்ன செய்வாங்க? டிசிப்ளின் பண்ணுவாங்க. அதே போல நம்முடைய பர்சனல் ஹேபிட்ஸ்ல நம்மளை என்ன செய்வாங்க? கண்டிப்பாங்க, தண்டிப்பாங்க, ரைட்? இது ரெண்டுல தான் ஒரு பிள்ளை பெற்றோருக்கு எதிர்த்து நிற்கும் போது என்ன நடக்குதுன்னா, கலகம் என்ற வார்த்தை அங்கே வருகிறது. ஏன் கலகம் செய்யறான்? அவனுக்குள்ள பெருமையின் அரண் இருக்குது. ஜென்ம சுபாவத்தினாலே உண்டான பெருமையின் அரண் அங்கே இருக்கிறபடினால் பெற்றோருக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். காண்கிற சரீரத்தை உங்களால் பார்த்து கொள்ள தெரியாவிட்டால் காணாத தேவன் கொடுக்கிற ஆவிக்குரிய வாழ்வை நீங்க எப்படி நடத்துவீங்க? சொல்லுங்க பாப்போம். புரியுதா? பெற்றோர் இந்த விஷயங்கள்ல உங்களை டைட் பண்ணும்போது, உங்க பாஷையிலே சொல்றேன், டைட் பண்ணும்போது, நெருக்கும் போது என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க. டோன்ட் ரிபெல் அகேன்ஸ்ட் பேரண்டல் அத்தாரிட்டி. அடுத்தது பாத்தீங்கன்னா, இதுல என்ன சொல்றாரு? அப்படி கீழ்ப்படியாமல் அடங்காமல் போகிற பிள்ளைக்கு என்ன தண்டனையாம்? உபாகமம் 21:21. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லோரும் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவில் இருந்து விலக்கி போட வேண்டும். இஸ்ரவேலர் எல்லோரும் அதை கேட்டு பயப்படுவார்கள். என்ன சொல்றாரு? அப்படிப்பட்ட கலகம் பண்ற பிள்ளை என்ன செஞ்சிருங்க? கல்லெறிஞ்சி கொன்றுங்கன்றார். ஆனா இந்த காலத்துல நம்ம அதை செய்ய முடியாது. நம்மளை கொண்டு போய் உள்ள வச்சிருவான். கரெக்டா? நம்ம ஹேபிட்ஸை கற்றுக் கொடுக்கணும், அவங்களுக்கு கற்றுத்தரணும். அதே போல பிசிக்கலா எப்படி சொல்றீங்களோ, சரீர பிரகாரமா எப்படி கண்டிக்கிறீங்களோ, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கண்டித்து வளருங்க உங்க பிள்ளைங்களை. அன்பார்ச்சுனேட்டா நான் கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன தெரியுமா? இந்த காலத்துல இருக்கிற பெற்றோர்கிட்ட தான் ப்ராப்ளம். இந்த கிளாஸ் போ, அந்த கிளாஸ் போ, அது படி, இது படி, பெரிய IAS ஆக்கணும். அவன் IAS ஆயிட்டான், ஆனா கர்த்தர் அவன் இருதயத்துல இல்ல. என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பாப்போம். நல்லா கவனிங்க. சிறு வயசுல இருந்து உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படும் பயத்துல வளருங்க. காலையில எந்திரிச்சா வேதத்தை வாசி, ஜபம் பண்ணு அப்படின்னு கண்டிச்சு வளருங்க. அவன் உங்க சத்தத்தை கேட்காம கலகம் பண்ணினான்னா ஆண்டவர் டீல் பண்ணுவார். ஏன்னா என்ன சொல்லுது கடைசியில? முடிவு என்ன? மரணம். சரீர பிரகாரமான மரணத்தை அங்க சொல்றாரு. நம்ம பிள்ளைங்கள ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கண்டிச்சு வளர்க்காட்டி ஆவிக்குரிய மரணம் அங்கே ஏற்படும். தயவு செய்து லேர்ன், பிரையாரிட்டைஸ். எது முக்கியம் அப்படின்றத
முன்னாடி வைக்க கற்றுக்கொள்ளுங்க. படிப்பு 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 நீங்க தள்ளுற அளவுக்கு வேதத்தை வாசி ஜெபம் பண்ணு, வேதத்தை வாசி ஜெபம் பண்ணுன்னு தள்ளுறீங்களா? யோசித்து பாருங்க. பெற்றோர் ரெண்டு பக்கமும் இருக்கு. ஒரு பக்கம் அவன் அதிகாரத்துக்கு விரோதமாய் கலகம் செய்கிறது இருக்கிறது. இன்னொரு பக்கம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை நீங்கள் சரியாக நிறைவேற்றா விட்டாலும் நீங்களும் தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்கிறீர்கள். புரிந்து கொள்ளுங்க. அதிகாரத்துல நான் அதிகாரம் செலுத்துறேன் அப்படின்றது இருக்கு. ஆனா அதே நேரத்துல என் மேல என் தோள்கள்ல ஒரு பாரமான பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதையும் நீங்களும் நானும் உணர வேண்டும். ரைட்? ஏன் இதை சரியா நம்ம செய்யறது இல்லைன்னா பெருமையின் அரண். இது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய உறவு. ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு தரேன் வேதத்துல இருந்து. ஒப்னி பினகாஸ். யார் இவங்க ரெண்டு பேரும்? ஏலியினுடைய குமாரர். இவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? தகப்பன் எவ்வளவோ கண்டிச்சும் தகப்பன் எவ்வளவோ அவங்கள திட்டியும் அவங்க கேட்கல. தேவன் என்ன சொல்லிட்டாரு? சின்ன சாமுவேலை கொண்டு ஏலிக்கு சொல்றாரு, வீடு அவுட்டு. வீடு அவுட்டுனா என்ன அர்த்தம்? உன் குடும்பம் அவுட்டு. மரணம் தான் அங்க வருதுன்றதை நம்ம பார்க்கிறோம். மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்பது முதலாவது நமக்கு ஆவிக்குரிய மரணத்துல கொண்டு போய் விடும். அதுக்கப்புறம் சரீர பிரகாரமான மரணத்துல கொண்டு போய் விடும். So we have to be careful. அடுத்தது, வீட்டுல என்ன உறவு இருக்குது? கணவன் மனைவி உறவு. இந்த கணவன் மனைவி உறவுல ஆண்டவர் என்ன அதிகாரத்தை வைத்திருக்கிறார், என்ன பொறுப்பை வைத்திருக்கிறார் பார்க்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. ஏன்னா இது ரெண்டுலயுமே சொல்லி முடிச்சிட்டாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு? மனைவிகளே, சொந்த புருஷனுக்கு எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்க? கீழ்ப்படிந்து இருங்கள். நீங்கள் அதிகமாய் படித்திருக்கலாம், உங்களுக்கு செல்வாக்கும் அந்தஸ்தும் அதிகம் இருக்கலாம், நீங்கள் அதிகமாய் சம்பாதிக்கலாம். மனைவியாகிய நான் அதிகமாய் சம்பாதிக்கிறேன், ஆகவே நான் சொல்றதை கேளுன்னு சொல்லி புருஷன் சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால்தான் நான் அடிக்கடி எங்க போனாலும் சொல்றது, சில இடத்துல பாஸ்டர் இன்ட்ரடியூஸே பண்ண மாட்டாங்க. என்னமோ நான் தான் பெரிய ப்ரீச்சர் அங்க அப்படின்ற மாதிரி சிஸ்டர் ஜின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நான் எழுந்து சொல்லுவேன், ஹி இஸ் போத் மை ஹஸ்பண்ட் as well as மை பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்? என்ன அர்த்தம்? நான் இங்க என் சொந்த அதிகாரத்துல நிக்கல, நான் யாருடைய அதிகாரத்துல நிக்கிறேன்? அவருடைய அதிகாரத்தின் கீழ் நான் இங்கே நிற்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இது சபைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க யாராச்சும் உங்க சர்ச்சில் பெண் போதகர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சொல்லுங்க, அவங்க எல்லாம் போதகர். எங்க பாஸ்டர் பாஸ்டர் டேனியல் பிரபாகரன் தான், எங்க சிஸ்டர் அவருக்கு கீழே தான் ஊழியம் செய்யறாங்கன்னு சொல்லுங்க. பயமே இல்லாம சொல்லுங்க, நான் வருத்தமே பட மாட்டேன். ஏன்னா that's the truth. அதுதான் உண்மை. இன்னைக்கு நான் பாதுகாப்பா ஊழியம் செய்யறேன்னா என் தலையின் மேல் இருக்கிற அதிகாரம் என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த அதிகாரத்தை நான் கனம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை நான் கனம் பண்ணுகிறபடியினால் தேவன் என்ன பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான், சிம்பிள். நல்லா கவனிங்க. ஒரு மனைவி டேலண்டடா இருக்கிறதுல தவறே கிடையாது. ஆனா நான் ஐ எம் மோர் டேலண்டட் than மை ஹஸ்பண்ட்னா நான் அவருக்கு தலைக்கு மேல ஏறி உட்கார முடியாது. அப்படி அவருடைய அதிகாரத்துக்கு விரோதமா நான் கலகம் செய்தேனானால் அந்த அதிகாரத்தை அவருக்கு கொடுத்த தேவனுக்கு விரோதமாய் நான் கலகம் செய்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதிகாரத்தை ஒரே ஒரு இடத்துல தான் நம்ம அடிபணியாமல் போக முடியும். எங்கன்னா when the அத்தாரிட்டியை பெற்றிருக்கிறவர்கள் வேதத்திற்கு புறம்பாய் அல்லது தேவனுக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் நீங்கள் செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல. என்ன பிரச்சனைனா, அதிகாரத்தை பெற்று பயன்படுத்துகிறவர்கள் ஒரு பொறுப்புள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அந்த பொறுப்பை சரியா செய்யாவிட்டாலும் நீங்க தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். சரி, என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு? எபேசியர் 5:33, Ephesians chapter 5 verse 33.
எப்படியும் ஆ, உங்களிலும் ம், அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல ஆ. தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். சரி, இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதிகாரத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்தான்னா பயபக்தியா இருப்பா, ரைட்? ஆனா கணவனை குறிச்சு என்ன சொல்லி இருக்கிறது? தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன், ரைட்? இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதிகாரத்தை பயன்படுத்துகிற ஒரு நபருக்கு தேவன் கொடுத்திருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி. நல்லா கவனிங்க. நீங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டுட்டாலும் நீங்க கர்த்தருக்கு விரோதமா கலகம் தான் செய்றீங்க. தன்னை நேசிக்கிறது போல மனைவியும் நேசிக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை எத்தனையோ கல்யாணத்துல கேட்டுட்டோம் இல்லையா? புருஷன் அவனவன் தன்னில் அன்பு கூறுகிறது போல தன் மனைவியிலும் அன்பு கூற கடவன். அர்த்தம் என்ன? என்னிடத்தில் அன்பு கூறுவது போல நான் இன்னொருவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால் எனக்கு நான் ஒன்று செஞ்சுக்கணும்னு நினைச்சேன்னா அது அவங்களுக்கும் நான் என்ன செய்யணும், ரைட்? நான் எனக்கு ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைச்சா அவங்களும் பெற்றுக்கொள்ளணும்னு நான் நினைக்கணும். எனக்கு பிரியம் இல்லாததை நான் என்ன செய்யக்கூடாது, அவங்க மேல திணிக்க கூடாது. நீங்க உங்களுக்கு ஒன்று செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, கணவன்மார் உங்களுக்கு ஒன்றை செய்ய வேண்டும் என்று நீங்க நினைத்தா அது உங்க மனைவிக்கும் செய்யப்பட வேண்டும் என்று நீங்க நினைக்கணும். அன்பை வெளிப்படுத்த தெரியலன்னா அங்க பிரச்சனை இருக்கே. ஆண்டவர் சொல்றாருல, உங்களை நேசிக்கிறது போல உங்கள் மனைவியும் அன்பில் கூறுங்க அப்படின்னா இட்ஸ் an act, இட்ஸ் நாட் a feeling, இட்ஸ் நாட் an emotion. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை வெளிப்படுத்தணும். நான் வர்றேன், அதுக்கும் வர்றேன், வசனம் இருக்கு. நான் 33ல தான் நிக்கிறேன், 25க்கு இன்னும் வரல நானு. ஓகே, ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய விருப்பம் இல்லை, உங்க மனைவியை விட்டு அந்த காரியத்தை செய்ய நீங்க அவங்களிடத்தில் அன்பு கூறல, உங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லை, ஆனா நீங்க உங்க மனைவியை கொண்டு அதை செய்றீங்க அப்படின்னா தட் மீன்ஸ் நீங்க தேவன் கொடுத்த பொறுப்பை கனம் பண்ணவில்லை. வருவோம் எப்படி நான் அதை செய்யணும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துக்கு திரும்ப போவோம். நம்ம புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இங்க நீங்க இந்த லாஸ்ட் ஃப்ரேஸ்க்கு தான் வரணும். அங்க என்ன சொல்லுது? அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ரைட். எப்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரு? எங்க ஒப்பு கொடுத்தாரு? சிலுவையில போய் மரித்தார். வழங்குதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்பு என்பது சாக்ரிஃபிஷியல். கிறிஸ்து நேசித்தது போல என்று சொன்னால் சாக்ரிஃபிஷியல். சில நேரத்துல நமக்கு நன்மையா இருக்கிறதை கூட விட்டு கொடுத்து என்ன செய்யணும்? நேசிக்கணும். புரியுதா? இதுதான் கணவனுடைய பொறுப்பு. கணவனுடைய அதிகாரம் இல்ல, பொறுப்பு. அதிகாரம் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் டு பொறுப்பு. புரியுதா? அதிகாரம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள்? பொறுப்பும் உள்ளவர்களா இருக்கிறீர்கள். கிறிஸ்து சபையை நேசித்தது போல உங்கள் மனைவியில் அன்பு கூர்ந்தீர்கள் என்று சொன்னால் மனைவியும் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தையும் அதிகாரத்தையும் நிச்சயமா கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. ரெண்டு பக்கமும் சமமா பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம போகணுமே தவிர ஒன்னை உயர்த்தி ஒன்னை கீழே போடவும் முடியாது, அல்லது அதை உயர்த்திட்டு இதை கீழே போடவும் முடியாது. ஆவிக்குரிய ரீதியில புதிய ஏற்பாட்டுல நம்ம ஆவிக்குரியதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணோம். பிகாஸ் த ஸ்பிரிச்சுவல் கம்ஸ் ஃபர்ஸ்ட், த பிசிக்கல் கம்ஸ் செகண்ட். ஆவிக்குரியது முதன்மையாய் வருகிறது, சரீர பிரகாரமானது பின்பு தான் வருகிறது புதிய ஏற்பாட்டுல. ஆகவே ஆவிக்குரிய ரீதியில நம்ம சரியான இடத்துல இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். எனக்குள்ள இருக்கிற பெருமை தான் தேவன் சொன்னதுக்கு கீழ்ப்படியாம அதுக்கு விரோதமா என்னை செயல்பட வைக்கிறது. அப்ப என்ன ஆகுது? நாம் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை என்னால பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா
நான் சொன்ன 2 காரியங்கள் இன்டர்னல் அத்தாரிட்டி. இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் அத்தாரிட்டிக்கு போவோம். வீட்டுக்கு வெளியே இருக்கிற அதிகாரங்களுக்கு போவோம். முதல் அதிகாரத்தை நான் எடுத்துக்கொள்ள போகிறது பெரியவங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். நம்ம படிச்சு முடிச்சு வீட்டிலே உட்காந்துடுறோமா? வீட்டில் உட்காந்துருவோமா? இல்லை. என்ன வேணும் நமக்கு? ஒரு வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், வேலை தேடுவோம், கஷ்டப்பட்டு தேடுவோம், தேடி வேலையை கண்டுபிடிச்சிருவோம். நீங்க வேலையை நீங்க பெற்றுக்கொள்றீங்களா, ஆண்டவர் கொடுக்குறாரா? நான் கேட்குற சிம்பிள் கொஸ்டினுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்கு எத்தனை பேர் வேலை செய்றீங்க? வேலை இருக்கா உங்களுக்கு? உங்க வேலையை யார் கொடுத்தாரு உங்களுக்கு? நீங்களா தேடி கண்டுபிடிச்சிட்டிங்களா, இல்லை ஆண்டவருடைய கிருபையினாலே பெற்றுக்கொண்டீங்களா? அவர் தானே கொடுத்துருக்கிறாரு, ரைட்? ஏன்னா அப்படி கொடுத்தாருன்ற உணர்வு இருந்தா தான் வசனத்தின்படி நடப்பீங்க. நீங்க ஒரு அதிகாரிக்கு கீழே இப்போ வேலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். எல்லாருக்குமே மேலான ஒரு அதிகாரம் இருக்கும், ரைட்? அந்த அதிகாரத்தின் கீழ் இருக்கிற நீங்கள் எப்படி செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். ஓகே, ஊழியம் செய்யுங்கள்னு உடனே நல்லா தள்ளி விட்டுருவோம். இது ஊழியம் செய்கிறவர்களுக்கு, எங்களுக்கு இல்ல. ஆனா வசனத்தை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஊழியர்களே அப்படின்னு சொல்லல, வேலைக்காரரே. ஆங்கிலத்துல பாண்ட் சர்வெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலைக்காரன் தான், ரைட்? வேலைக்காரன் செய்யற வேலையை குறித்து தான் இங்கே தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். என்ன சொல்றாரு? நீங்கள் எப்படி ஊழியம் எப்படி வேலை செய்யணும்? பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கு பயந்து உங்கள் வேலையை செய்யுங்கள். நல்லா கவனிங்க. காலையில இருந்து உண்மையா செய்றீங்க, நல்லா வேகமா செய்றீங்க, ஆனா சாயந்தரத்துக்குள்ள முடிக்க முடியல. அப்ப நீங்க உண்மையா சொல்லலாம் அவர்கிட்ட, சார் காலையில இருந்து செஞ்சுட்டு இருக்கேன், என்னால செய்து முடிக்க முடியல, நாளைக்கு செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம், ரைட்? ஆனா கொடுத்ததை இழுத்து 10 நிமிஷத்துல முடிக்கிறத பபிள்கம் மாதிரி அப்படியே இழுத்து, ரப்பர் பேண்ட் மாதிரி இழுத்து 10 மணி நேரத்துல பண்ணீங்கன்னா நீங்க you're disqualifying yourself in the eyes of God. தேவனுடைய பார்வையில நீங்க ஊழியத்துக்கு லாய்க்க இல்லை அப்படின்றத ஆண்டவர் தீர்மானிச்சிருவார். புரியுதா? தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த பூமியை ஒழுங்குள்ளதாயும் அழகுள்ளதாயும் மாற்றின தேவன் உங்களையும் அப்படித்தான் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏன்? அப்படி அழகாக உருவாக்கப்படும் போது தான் அவர் கொடுக்க விரும்புகிறதை நான் என் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். பெருமை தேவனுக்கு எதிர்த்து நிற்க வைக்கிற ஒரு குணமாயிருக்கிறது. தேவனே உங்களுக்கு எதிரியாய் மாற்றுகிற ஒரு குணமாயிருக்கிறது. ஆனா அதே நேரத்துல வசனம் சொல்கிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். எவ்வளவு உயர்த்தப்படுவான்? எவ்வளவு தன்னை தாழ்த்துகிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு உயர்த்தப்படுவான். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா 7 படிகள் கிறிஸ்து தன்னை தாழ்த்துகிறார். அவர் எல்லாவற்றையும் விட்டு பூமிக்கு வந்து மனுஷனாய் காணப்பட்டு, மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் உள்ளவராகி மரணத்தை நமக்காக அனுபவிச்சு 7 steps he humbled himself. அழகா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லுது, தம்மை தாமே வெறுமையாக்கி, ஸ்டார்டிங் ஃப்ரம் வெறுமை டவுன் டு மரணம், அது வரைக்கும் தம்மை தாழ்த்தினார். தேவன் என்ன செய்யறாரு? தர மட்டுமா தாழ்த்திட்டாரு, அதுக்கு மேல தாழ்த்துறதுக்கு வழியே கிடையாது. மரணத்தையே அனுபவிச்சுட்டாரு, அதுக்கு மேல அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்ப பிதா என்ன செய்யறாரு? 7 படி தன்னை தாழ்த்தினார், 7 படி அவரை உயர்த்துறாரு. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்குபடி கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி வைத்தார். நீங்க எவ்வளவு உங்களை தாழ்த்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஓகே. பொல்லாத உலக அதிபதிகளாய்
எஜமான்களாய் உங்களுக்கு மேல மக்கள் இருந்தா கூட நீங்க உண்மையா இருங்க. உங்க உண்மையை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. பெருமையோடு நாம் செயல்படுவோமானால் நம்மால் ஜெயிக்க முடியாது. எழுந்து நிற்போமா? இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். முக்கியமா நான் சொன்னது குடும்ப உறவுகள், அதுக்கப்புறம் வேலை ஸ்தலங்கள். நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட உங்க உள்ளத்துல நீங்க ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே, ஒருவேளை குடும்ப உறவுகள்ல நான் என்னுடைய கணவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாம இருந்தேனானால், அல்லது கணவனா இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, ஒருவேளை நான் என் பொறுப்புகளை நிறைவேற்றாமல் என் பொறுப்புகள்ல தவறுகிறேன்னா ஆண்டவரே எனக்கு உணர்த்துங்க, என்னை நடத்துங்க, என்னை வழி நடத்துங்க. ஏனென்றால் எங்களுடைய குடும்பங்களும் தேவனுடைய மகிமையினாலே நிரப்பப்பட்ட ஸ்தலங்களாய் இருக்க வேண்டும். எங்கள் குடும்பங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய மகிமை இந்த உலகத்திற்கு வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆகவே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த நேரத்துல கர்த்தருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்களுக்குள்ள செய்வார். அடுத்தது வேலை ஸ்தலங்கள்ல, ஆண்டவரே நாங்க உண்மையா இருக்கணும். ஆண்டவரே, எங்க வேலை ஸ்தலங்கள்ல நாங்க எங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரத்துல உண்மையாய் இருந்து அவர்களுக்கு முன்பதாக கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய், இவர்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள், இவர்கள் கையில் ஒரு பொறுப்பை கொடுத்து விட்டால் இவர்கள் அதை சரியாக செய்து முடிப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் உணரத்தக்கதாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. கிறிஸ்துவை போல உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவள் என்று சொல்லி பெயர் பெற எனக்கு கிருபை தாங்க. நாங்க உண்மையற்றவர்களா இருந்தாலும் நீர் உண்மை உள்ளவரா இருக்கிறீர் என்று சொல்லி சில நேரத்துல நாங்க அட்வான்டேஜ் எடுக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு மன்னிப்பு கேட்கிறோம். உம்முடைய அதிகாரத்துக்கு விரோதமா நாங்க எந்த காரியத்தை செஞ்சிருந்தாலும் இன்னைக்கு எங்களை மன்னிங்க ஆண்டவரே. Forgive us Lord, forgive us Lord, forgive us Lord. மன்னிங்க தகப்பனே. நாங்க உம்முடைய தாழ்மையை தரித்து கொண்டு உமக்கு பிரியமாய் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இது நிமித்தமாய் உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையில கட்டவிழ்க்கப்பட போகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.